இயக்குனர் ராம் அவர்களுடைய பறந்து போ திரைப்படத்துக்கு நேற்று பேருனேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம்னாலே என்ன பேரண்டிங்னா என்ன தெரியுமா, குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா, ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அரைச்சி பேசிட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாகவே நிறைய கத்திட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பறந்து போ திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நம்ம சந்திக்கிற விஷயங்கள் அதாவது வாழ்க்கை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு யதார்த்தமாக, அவ்வளவு பரிசுத்தமாக, அவ்வளவு நெருக்கமாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ பறந்து போ படம் பார்க்கும்போது தேட்டர் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சினிமா அப்படின்னா அது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு டேர்ன் இருக்கணும், என்ன நடக்குதோ அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையே வந்து இந்த ரீல்ஸ் சமூகம் வந்து உருவாக்கிடுச்சு. அப்படி எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓடையில், ரொம்ப பியூரான ஒரு ஓடையில் உங்கள் கால் நினச்சிங்கன்னா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமோ அவ்வளோ விதமாக இருக்கும் பறந்து போ திரைப்படம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பறந்து போ திரைப்படத்தை உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். ஸோ உங்கள் பையனுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவை அவ்வளவு அந்யூன்யமாக, அவ்வளவு யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக தவற விடக்கூடாத ஒரு படமாக இருக்கும்.